உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது என்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவோம் என்று உறுதி கூறுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தயாராக உட்கார்ந்திருக்கிறோம்? ஆமென். இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் விசேஷமாக பாஸ்டர் அவருடைய துணைவியார் குடும்பத்தாரையும் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தலைப்பாக கர்த்தர் எனக்கு கொடுத்தது, போன முறையே நாம் சொன்னபடி உடன்படிக்கையின் எல்லா போதனைகளும் கிட்டத்தட்ட நாம் முடித்து விட்டோம். நமக்கு அவ்வளவு போதும். அது இன்னும் வருஷக்கணக்காக செய்து கொண்டிருக்கலாம், தேவையில்லை. எனவே இது ஒருவேளை அதன் பிற்சேர்க்கையாகவும் வைத்து கொள்ளலாம், ஆனால் இது ஒரு இண்டிபெண்ட் மெசேஜாகவும் இருக்கும். இதன் தலைப்பு வேறே தொழுவத்து ஆடுகள். வேறே தொழுவத்து ஆடுகள். இந்த வார்த்தை அப்படியே வேத புத்தகத்திலிருந்து நான் எடுத்தேன். கூடுமான வரைக்கும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை அப்படியே புரிந்து கொள்ளுவோம். நாம் நம்முடைய ஒப்பீனியன் அதில் அட்டாச் பண்ணாமல் கர்த்தருடைய வார்த்தை எப்படி விளக்குகிறது என்பதை வார்த்தையின் மூலமாய் மாத்திரமே விளக்க நாம் முயற்சிப்படுகிறோம். இது யார் சொன்னது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? யார் பேசும்போது இந்த வேறே தொழுவத்து ஆடுகள்? வெரி குட், வெரி குட். இயேசு கிறிஸ்து பேசும்போது வேறே தொழுவத்து ஆடுகள் என்று குறிப்பிட்டார். எந்த புத்தகத்தில் இருக்கிறது என்று? வெரி குட், வெரி 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 குட், வெரி குட். யோவான் 10:16. இதுதான் நம்முடைய திறவுகோல் வசனமாய் எடுத்துக்கொள்கிறோம். யோவான் 10:16 வாசிக்கலாமா? இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று யோவான் எழுதுகிறார். இது யோவான் சீஷன் எழுதுவது, யோவான் ஸ்நானகன் என்று நாம் சொல்லக்கூடாது. யோவான் சீஷன் எழுதுவது. எல்லா புத்தகங்களும் எழுதினது யோவான் சீஷன் தான். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? இந்த வேறே தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்றால் ஆண்டவர் யாரை குறிக்கிறார் என்று நாம் வெரி குட் யூகித்தோம் என்றால் புறஜாதியார், அதாவது யூதர் அல்லாதவர்களையும் நான் கொண்டு வர வேண்டும். ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். இதைத்தான் யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ எப்படி யூதர் அல்லாத மக்களை எங்களோடு இணைப்பாய் என்று. ஆனால் நம் ஆண்டவர் முதலிலிருந்து வந்தது, பாடலிலே சொல்லப்பட்டது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று. அது யாருக்கு கொடுத்த வாக்கு தத்தம்? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். யார் மூலமாய் அது நிறைவேறிற்று என்று பவுலடியார் எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறிற்று. எனவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறினால் அது நம் மூலமாயும் நிறைவேற வேண்டும். அவர்தான் நமக்கு மாதிரி. ஆமென். வேதத்திலுள்ள மனிதர்களை முற்படுத்தி மாதிரியாய் வைப்பதை விட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் மாதிரியாய் வைத்தால் வலது இடது புறம் பிசகுகிற வேலையே இருக்காது. ஆமென், ஆமென். சரி, அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இதை சொல்லும்போது அவருடைய கோல், அவருடைய நோக்கம் இதுவாகத்தான் இருந்தது. அவரோடு முடிந்து போயிருக்க வேண்டும் அல்லவா? அவர் வாழ்ந்தார், இந்த உலகத்தில் மரித்தார், உயிரோடு எழுந்தார். அப்போ அவருடைய வாழ்க்கையோடு இந்த கோல், வேறே தொழுவத்து ஆடுகளையும் என்னுடைய தொழுவத்திலே நான் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னது முடிந்து போயிற்றோ என்றால் இல்லை. அதற்கு நான் 1-2 வசனங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு மெசேஜுக்குள்ளே கடந்து செல்கிறேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம். நாம் கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டிற்குள்ளே தான் இருக்கிறோம். சகோதரிகள் அதை மனதில் வைத்துக்கொள்ளும். பழைய ஏற்பாட்டு வசனங்கள் வரும்போது நான் சொல்லிவிடுகிறேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம்
16 20 எல்லோரும் குறித்து கொள்ளுங்கள். 15 16 20. ஆனால் நான் உங்களுக்கு எதை வாசிக்கணும்னு மாத்திரம் சொல்லிடுறேன். 28 29 28 20. எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நொறுங்குண்ட சத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகியிருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகள் அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். சரி, இது யாராலே? நீங்கள் வீட்டில் போய் 15 இல்லை 13 இதை வாசிங்க. இது ஒரு முக்கியமான அதிகாரம். அப்போஸ்தலர் 15. இது ஃபர்ஸ்ட் ஜெருசலம் கவுன்சில், முதலாவது எருசலேம் கூடுகை, கவுன்சில் கூடுகை. என்னவென்றால் இந்த அப்போஸ்தலர்கள் அனைவரும் கூடுகிறார்கள். கூடி பவுலும் பர்னபாவும் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரச்சனையை கொண்டு போகிறார்கள். ஏனென்றால் புறஜாதியிலே கிறிஸ்துவை தேடுகிறவர்களை நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்று யூதர்கள் அந்த சபையிலே அவர்களை வற்புறுத்துகிறார்கள் என்று. அப்போது யாக்கோபு, நீங்கள் 13 வசனம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு அவர்களை நோக்கி என்று சொல்லப்படுகிறது. இந்த யாக்கோபு யார்? பேதுரு, பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த யாக்கோபு இவர் தான் இந்த எருசலேம் சங்கத்திற்கு முதலாவது பிஷப்பாக அப்போஸ்தலராலே நியமிக்கப்பட்டார். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜெருசலம் கவுன்சிலில் என்ன அவங்க டிசைட் பண்ணுறாங்க? கடைசியில் சகோதரி வாசித்த அந்த வசனத்தில் எங்களுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் நலமாய் கண்டது. எப்படி? புறஜாதியாரை கலங்க பண்ண வேண்டாம். நீங்கள் 18 வாங்க, 18 19 மாத்திரம் வாசிங்கடா. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்று. ரைட், அதில் கீழே சொல்லியிருக்கிறது ஏற்கனவே வாசித்த அதே வசனம்தான். அதனால புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை தயவு செய்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க பண்ண வேண்டாம். இது எப்படி வந்தது? நீங்கள் கொஞ்சம் பின்னால் போய் இதை வாசிச்சிங்கன்னா, இப்போ நான் இதிலேயே இல்லைன்னா இருந்துருவேன், வேண்டாம். இங்கே அப்போஸ்தலர் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து திட்டமாய் பேசுகிறார்கள். அதிலிருந்து வந்தது தான் இது. அதில் சொல்கிறாங்க 10, 11, 9 வசனங்களை நீங்கள் இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். வீட்டில் போய் உட்காந்து வாசிங்க. அவங்ககிட்ட என்ன ப்ரெசன்டேஷன் வருதுன்னா, இவங்க ஆண்டவர் நம்மேல ஆவியானவர் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கி இருக்கிறாரே, இவர்களை எப்படி நீங்கள் நாம் சுமக்க முடியாத அந்த நியாயப்பிரமாணத்தை இவர்கள் தலையிலே சுமத்துவீர்கள் என்று கேட்கிறார்கள் அப்போஸ்தலர்கள் மூப்பர்களும் கூடி. அப்போதான் யாக்கோபு லீட் எடுத்து இதுதான் நீங்கள் செய்ய வேண்டும். அதனால தான் புறஜாதியாய் நாம் நியாயப்பிரமாணத்தின் அந்த ஒரு தண்டனைக்கும் அந்த ஒரு பாரத்துக்கும் தப்புகிறோம். ஆமென். அப்போ இது என்ன பண்ணது? கர்த்தருக்கு பிறகு அவருடைய அப்போஸ்தலர்களும் இதையே தான் சொன்னார்கள். புறஜாதிகள் மேலும் ஆண்டவர் இறங்கினாரே, நீங்கள் எப்படி அவர்களை தள்ளி வைக்கலாம் என்று. நமக்கு தெரியும், பேதுரு அப்போஸ்தலன் பேசி கொண்டிருந்த போதே புறஜாதிகள் மேலே கொர்நேலியுவின் வீட்டிலே ஆவியானவர் இறங்கினார், அவர்கள் பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள் என்று. அப்புறம்தான் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ரைட்டு. இதோடு இது நின்று விட்டதா என்றால் இதோடு நிற்கவில்லை. நம்முடைய ஃபேமஸ் பர்சன் யாரு? பவுல் அப்போஸ்தலன். நன்றாக தெரிந்து கொள்வோம். பேதுரு அப்போஸ்தலன் யூதர்களிலே கிறிஸ்தவத்திற்கு அடிகோலியாய் இருந்தார். புறஜாதிகளிலே த ஜென்டைல் கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் செயின்ட் பால். பவுல் அப்போஸ்தலன் இல்லை என்றால் நாம் இங்கே இல்லை. யாருமே நமக்கு சொல்லி இருக்க மாட்டார்கள் இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசிக்கிறார் என்று. ஆமென். அதனால் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 13 புத்தகங்கள் எழுதப்பட்டது பவுலாலே தான். ஸோ பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? நிறைய சொல்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு சாம்பிள் மாத்திரம் சொல்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம்
எபேசியர் 2:11 முதல் 17. இது கொஞ்சம் ஆனால் அதில் கூட நான் கொஞ்சம் கட் பண்ணுறேம்மா. வாசிங்களேன் நீங்கள். 11 ஆனபடியினால் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? பேஜ் நம்பர் 265. 265 புதிய ஏற்பாட்டில். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாய் விருத்த சேதனம் இல்லாதவர் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை அந்நியரும் ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று தேவனல்லாதவற்றை பின்பற்றி கொண்டு தேவனற்றவர்களாய் திரிந்த நாம் முன்னே தூரமாயிருந்த நாம் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தாலே சமீபமாய் சேர்ந்திருக்கிறோம். நீங்க இதை ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா எப்படியாய் புறஜாதியாரும் யூதரும் கிறிஸ்துவினாலே ஒன்றாய் இணைக்கப்பட்டார்கள் என்பதை மிகவும் அழகாக பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான். இதுதான் அறிமுக போதனை. அப்போஸ்தலர் காலத்திலும் இது மாறிவிடவில்லை. அதற்கு பின்பு புறஜாதியாருக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லியதாலும் அது மாறவில்லை. எனவேதான் நாம் அனைவரும் அந்த இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற ரட்சிப்புக்கு உள்ளாக இருக்கிறோம். ஆமென். ஓகே, இப்போ நாம் என்ன செய்யறோம்? இதுதான் மெயின் மெசேஜ். ஆண்டவர் சொன்னாரே, இதை ஆண்டவர் உவமைகள் மூலமாக மனிதருக்கு எடுத்துரைத்தார். அந்த ஓமைகளை நாம் படிக்கும்போது நமக்கு தெரிந்த ஓமைகள், புதிதாக நான் எதுவுமே எனக்கு சொல்ல போறதில்லை. ஆனா அது எல்லாவற்றிலும் ஆழமான தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டு. அதை நமக்கு சாதாரணமாய் நாம் அவற்றை தெரிந்து கொள்ள மாட்டோம், தேவையும் இல்லை. இப்போ ஞாபகம் இருக்கா, விசுவாசத்தை பற்றி பேசும்போது ஒரே ஒரு புத்தகத்துக்குள்ள தான் நம்ம இருந்தோம். எபிரேயரை நம்ம சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டோம். ஒரே ஒரு சுவிசேஷ புத்தகத்துக்குள்ள தான் இருந்தோம். மறந்து போச்சு மத்தேயு. இன்னைக்கு லூக்கா சுவிசேஷத்திற்குள்ள மாத்திரம்தான் மெயினா இருக்க போறோம். ஏன்னா லூக்கா தான் வேத புத்தகத்தை எழுதின 40 ஆசிரியர்களிலும் ஒரே புறஜாதியான். ரைட்? மத்தேயு ஆயக்காரனான இயேசு கிறிஸ்துவின் சீஷன், மார்க்கு பேதுருவின் சீஷன். ஒரு வாலிபன் துப்பட்டியை விட்டு ஓடி போனான் என்று பார்க்கிறோம். மார்க்கு. லூக்கா மெடிக்கல் டாக்டர், பரிசுத்த பவுலினாலே ஆண்டவருக்குள்ளே வந்தவர். எனவே அவர் பரிசுத்த பவுலுடைய சீஷன் என்று தான் நாம் கணிக்க வேண்டும். இவர் தான் பெஸ்டா புறஜாதியாருக்கு அப்ளை பண்ணுகிற ஒரு புக்கை எழுதினவர். கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, தியோஃபிலஸ் ஒரு ரோமன் கவர்னர், அவருக்கு எழுதுகிறார் லூக்கா சுவிசேஷத்தை. அடுத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதினதும் லூக்கா தான். பவுல் குறிப்பிடுகிறார், இந்த லூக்கா தான் கடைசி லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான் என்று. எனவே பவுலின் வாயிலிருந்து வந்த அனைத்தையும் நேரடியாக கேட்டது லூக்கா. மார்க்கு பேதுருவோடே டிரான்ஸ்லேட்டரா போனபடினாலே அவன் எடுத்துக்கொண்டான் பேதுருவின் வசனங்களை. யோவான் நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் சீஷன். ஓகே, இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திற்கு நாம் கவனத்தை திருப்புவோம். 14 கிட்டத்தட்ட லூக்காலே இருந்து கொள்ளுங்கள். 33ஆம் வசனம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இதை நம்முடைய ஆண்டவர் திரளான ஜனங்களோடு பேசும்போது சொல்லுகிறார். அப்போ அவர் கூடவே போனது அவருடைய சீஷர்கள், அவரோட பந்தி இருந்தது அவருடைய சீஷர்கள். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சின்ன காரியம், ஒரு உவமை, அதாவது அவர்களுக்கு தெரிந்த ஒன்றை கூறி தெரியாத ஒன்றை விளக்குகிறார். From known to the unknown. அப்போ அவர் சொன்னது ஒரு சிறிய உவமை. அந்த உவமையின் சாராம்சம் என்ன?
நாம் பிள்ளைகளுக்கு கதை சொல்லும்போது moral of the story is அப்படின்னு சொல்லுங்க. அதே போல வாட் இஸ் தி moral of the story? இந்த வசனம்தான். உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இதை தவறாக புரிந்து கொண்டு எல்லாமே ஒன்றையும் உலகத்தில் அனுபவிக்க கூடாது என்று நாம் பிரசங்கிக்க முடியாது. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், என்னை முன்வைக்காமல் முன்னுரிமை ஒவ்வொரு சீஷனுடைய வாழ்விலும் இயேசு கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யமாய் இருக்க வேண்டும். நாம் எல்லாம் சீஷர்கள் தானா? ஆமா, சொல்லுங்க ஆமானே. அப்போ நமக்கு நம் வாழ்விலே முன்னுரிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காரியங்கள், தேவனுடைய காரியங்கள், அப்புறம்தான் மற்றது. இதை விளக்க ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அதை முழுசு நம்ம வாசிக்க போல நீங்க குறித்து கொள்ளுங்கள். இதே அதிகாரம் 16 24 வசனங்கள் வரை முழுசு வாசிக்க வேண்டாம், நான் இதைத்தான் உங்களுக்கு விளக்க போகிறேன். 14, 16 to 24. சரியா? இதுல ஆண்டவர் முன் வைக்கிற சத்தியம் என்ன? 24வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ரைட், எல்லாருமா சேர்ந்து லூக்கா 13:30 வாசிப்போமா? அப்பொழுது அதே சைட்ல லெஃப்ட் சைட்ல இருக்கு. அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆனார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். ரைட், இது எல்லாத்தையும் விளக்க தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு பெரிய மனிதன் விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறான், அநேகரை அவன் அதற்கு அழைக்கிறான். ஆனால் என்ன சொல்லுது? அழைக்கப்பட்டிருந்த யாருமே என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லிவிட்டான். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? நீ போய் ஒரு விருந்திற்கு அநேகரை அழைக்கிறாய், அவர்கள் வந்த பின்பு நீங்களெல்லாம் வர வேண்டும், நான் உங்களை இந்த விருந்தில் சாப்பிட விட மாட்டேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அந்த நேரமே வசைபாடி முடித்து விடுவோம். இவன் என்ன செய்கிறான்னா, ஏன் அப்படி இந்த மனிதன் சொன்னான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் 16 என் கூட வாங்க, நான் சொல்கிறத மாத்திரம் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளலாம், முழுவதையும் வீட்டில் போய் வாசிங்க, இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகர் அழைப்பித்தான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், many are called. அடுத்ததாக இவன் என்ன செய்கிறான்? எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்குகிறார்கள். இந்த இடத்துல நம்மளையும் வச்சுக்கணும், ஓகே? ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய விருந்து, நமக்கு எவ்ரிடே விருந்து, திருவிருந்து, கடைசி கல்யாண விருந்து, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. அப்போ நாம் இந்த விருந்து, கர்த்தருடைய சபையின் காரியங்கள், இவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்காமல், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல், அவர் அழைக்கும் போது இதை தான் நான் உங்களை பார்க்க சொல்கிறேன். அதில் என்னன்னா, அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருத்தன் என்ன சொல்றான்? வயலை கொண்டேன். இது என்னது? ப்ராப்பர்ட்டி. என்னுடைய அட்டென்ஷன் ஃபுல்லா தேவனுடைய ராஜ்யம் இல்லை. என்ன கிடைக்கும், எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இதை 1 2 ஆக்கலாமா, 2 4 ஆக்கலாமா? அது ரொம்ப டேஞ்சரஸ் ப்ராக்டிஸ். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த அம்மாக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த அம்மா சொல்லுது, அதனால தான் தைரியமாக சொல்கிறேன், அதனால தான் உங்களுக்கு நான் தைரியமாக சொல்கிறேன். நாங்கள் லாஸ்ட் சாப்டர்ஸில் இருக்கிறோம், கர்த்தரையே முன்வைத்து வாழுகிறோம். அப்போது இந்த இடத்துல கர்த்தரை விட உலக ஆஸ்திகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நம்பர் 1 கேள்வி. அப்படியே கீழே வாங்க. 5 ஏர் மாடுகளை கொண்டு, அது மாத்திரம் வேணாம் வாசிடா. வேறொருவன் 5 ஏர் மாடுகளை கொண்டு, 5 ஏர் மாடுகளை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் நானே. அதை நான் என்ன செய்யணும்? போய் சோதித்து பார்க்கணும்யா. இது என்ன? உயிரோடு இருக்கிற காரியம். முதல்ல ப்ராப்பர்ட்டி உயிர் இல்லாத காரியம், இது உயிரோடு இருக்கிற காரியம். ஐயா, நம்ம என் ஃபேமிலியை பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும், ஒரு இடத்துல நான் டீச் பண்ணுறேன், என் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணும், இவங்களை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும். இந்த நான் சபைக்கு வரவோ உட்கார்ந்து வேதம் வாசிக்கவோ உம்முடைய உறவை வலுப்படுத்தவோ எனக்கு நேரம் இல்லை. சரியா? சரிதானா?
ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க சொல்ல தப்பான்ட்டின்னு சொல்லணும். ஓகே. அடுத்தவன் இதை விட இன்னும் ஒரு ஸ்டெப் ஹையர். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அப்பா நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதனால வரக்கூடாது. ஒரு காரணமா? அப்போ ஆண்டவருக்கு முன்பதாக ஒருவருக்கும் தெரியல இந்த கல்யாணம் இட் இஸ் லைக் அன் ஆயிரங்காலத்து பயிர், அடுத்த நாள் என்ன நடக்கும்னு இப்போ யாருமே சொல்ல முடியாத நிலைமையில நம்ம வந்துட்டோம். அப்போது முதல்ல ப்ராப்பர்ட்டி, அடுத்து இல்லை எனக்கு ஃபேமிலி பீப்புள், எங்கள் ஃபேமிலியில் ஃபங்க்ஷன், அங்கே ஃபங்க்ஷன், இங்கே ஃபங்க்ஷன், நான் போய் ஹெட்டு பண்ணணும், எங்கள் ஸ்கூலில் எங்கள் காலேஜில் ஃபங்க்ஷன், நான் தான் போய் முன்னால் நிற்கணும், நான் வர முடியாது உம்முடைய காரியத்துக்கு, நீங்கள் யாரையாவது கூப்பிட்டுக்கங்க. அப்படி தான் மோசே சொன்னான், பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். என்ன ஆசீர்வாதம்? பிரதான ஆசாரியனா என் அண்ணனை தான் ஆண்டவர் வச்சார். அப்போது இல்லை நான் என்னுடைய ஃபேமிலி, நான் எனக்குன்னு சில காரியங்களை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு தெரியாது என் கல்யாணம் எவ்வளோ முக்கியம்னு. அந்த கல்யாணத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது கர்த்தருடைய கையில் தான் இருக்குது. ஆமேன். எல்லாரும் சொல்லுவாங்க முப்புரி நூல் அறாது என்று. அதில் மூன்றாவது புரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருந்தால் மாத்திரமே அது முப்புரி நூல் அறாமல் இருக்க முடியும். ஆமேன். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஹீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் காட். சரியா? அப்போது இவங்கெல்லாம் சொன்னாங்க. நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் என்ன ஆண்டவரை சொல்ல தானே செய்வோம் நாங்கள், நீங்கள் பாட்டுக்கு விருந்து வச்சா, ஆனால் முதல்ல இன்விடேஷன் கொடுத்துட்டார்ல, ரைட். உடனே இந்த எஜமான் என்ன செய்கிறான், நீங்கள் போய் நீ பட்டணத்தின் தெரு எங்கெங்க யார் யாரை கூப்பிட முடியுமோ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா. அவங்க தான் இந்த விருந்தில் பங்கேற்க போகிறாங்க. ஒருவேளை சீஷராகிய நாம் அப்படி கர்த்தருடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காதபடி எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும், லெட் மீ டெல் யூ, சர்ச்சுக்கு வந்துட்டு போங்க. சிறு பிள்ளையிலிருந்து நான் கற்றுக்கொண்டது, எங்கள் அம்மா எந்த ஃபங்க்ஷன் யார் வச்சாலும் இன்விடேஷன் கொடுக்கும் போதே மூஞ்சிலே அடித்து சொல்லிடுவாங்க, சண்டே வச்சுருக்குறீங்க வரமாட்டோம், முந்தின நாள் வருவோம், இல்லைன்னா அடுத்த நாள் வருவோம், கோச்சிக்கிடாதீங்க. அப்போது நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன், இப்போ எல்லா பாஸ்டர்ஸ் அந்த லீவ் பே கொடுக்குறாங்க சர்ச்சஸில், என்னென்னா சர்ச்சுக்கு வந்துட்டு போங்கன்னு. போகவே கூடாது. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, எனிவே அதை விட்டுருங்க. அப்போது கர்த்தருடைய காரியங்களை நீ முன்னுரிமை கொடுத்தால் கர்த்தர் உனக்கு முன்னுரிமை கொடுப்பார். ஆமேன். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் எல்லாத்துலேயும் என் மனம் போல போவேன்னா போ. மனம் போல யாக்கோபு போனான், 20 முறை 20 வருஷம் ஏமாந்து போனான். முதல்ல சொன்னான் நீதாப்பா தலை சாய்க்கிற கல்லுன்னு, அதான் உணரலை. எனிவே ஸோ இது ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. சீஷராகிய நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் போனோம் என்றால் கர்த்தர் கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அப்போ இந்த உவமை நமக்கு என்ன சொல்லுகிறது, நாம் வேறே தொழுவத்து ஆடுகளாய் இருந்து நம்மை கிருபையினாலே சேர்த்து கொண்டாரே, அந்த வேறே தொழுவத்து ஆடு அதற்கு உண்மையாக இருக்க வேண்டாமா? காட்டொலிவ மரமாகிய நம்மை வெட்டி கொண்டு வந்து யூதராகிய ஒலிவ மரம் இயேசுவாகிய அந்த சாரத்தோடு நம்மை சேர்த்து வைத்திருக்கிறாரே, அதற்கு நாம் உண்மையாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன். அதனால் எதுவானாலும் சரி, ஆண்டவருடைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமற்றதை நான் செய்ய மாட்டேன். ஹோல் வேர்ல்டை கொண்டு வந்து கொடுத்தாலும் செய்யாதீங்க. அப்படிதான் தானியேல் இருந்தான், அப்படிதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தார்கள். அவர்களை தேவன் உயர்த்தினார். உயர்வு கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து வராது, கர்த்தரே ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறவர். ஆமேன், ஆமேன். ரைட். அடுத்த ஒரு உவமை. ஸோ இதில் நாம் என்ன பார்க்குறோம், நான் நிறையா இருக்க ரொம்ப கட் பண்ணி வேகமாக தான் போகிறேன், வேறு வழி இல்லை. அடுத்தது உவமை. இதுலேயும் ஒரு சின்னதை சேர்த்து விட்டுட்டு, இல்லை வேண்டாம், அதை நம்ம இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். அடுத்தது லூக்கா 14ஆம் அதிகாரம். லூக்கா 14ஆம் 15ஆம் அதிகாரம், 14க்கு அப்புறம் வருவோம். 15ஆம் அதிகாரம். இங்கு ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். இது கல்யாண விருந்தின் உவமை முதல்ல சொன்னது. இந்த 15ல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன உவமை அது, கெட்ட குமாரன், காணாமற் போன மகன், தேடி வந்த தெய்வம், சீக்கிங் காட் என்று சொல்லுவோம்.
இதில் என்ன ஆண்டி புதுசாக சொல்லிட போகிறீங்க? எங்களுக்கு நல்லா தெரியும், நல்லாவே தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இதில் ஒரு சில காரியங்கள் இருக்கின்றன. வர்றீங்களா? அப்போ நமக்கு தெரியும், இந்த மகன் இளைய மகன், மூத்த மகன் இளைய மகன் தீர்க்க தரிசனமாய் புறஜாதியாருக்கு அடையாளம். அவன் என்ன பண்ணா? அப்படியே நீங்கள் 15ஆம் அதிகாரம் 11 நீங்கள் வாங்க, நான் 10ஆம் வசனத்துக்கு திருப்பி வர வேண்டி இருக்கும். வேணா அதிலே தொடங்கிடுவோம். 10ஆம் வசனம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்போ நாம் எல்லோரும் கர்த்தரிடத்துல மனம் திரும்பி வந்தபோது நம்மை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்ட நம்முடைய ஆண்டவரை இந்த உவமை விளக்குகிறது. ஆமென். அப்போ புறஜாதியாரை தன் மக்களாய் ஏற்றுக்கொண்ட நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை தான் இது காட்டுகிறது. நாம் யூஸ்வலாக பேசும்போது நம்ம கான்செப்ட் ஃபுல்லாக கெட்டகுமாரன் மேலே தான் இருக்கும். சரி, இப்போ இதில் இந்த 12வது வசனத்துக்கு நீங்கள் வாங்க. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். எதை கேட்டான்? ஆஸ்தி. ஆண்டவர் முதல்ல லூக்கா 10 சொன்னது இங்கே காரலேட் ஆகுதா? பாஸ்ட் மாத்திரம்தான் ஆமென்னு சொல்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆஸ்தி எனக்கு கொடு. அவன் ஏன்னா அவங்க அப்பா வீட்டில் எல்லாமே அவனுக்கு இருந்திருக்கு. அவன் ஆஸ்தியை பிரித்து கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆஸ்தியை எனக்கு பிரித்து கொடு. வாங்குனா ரைட்டு. இங்கேயும் நமக்கு எச்சரிப்பு. கர்த்தரை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு, கர்த்தருடைய உறவை விட்டு மற்ற காரியங்களை தேடி ஓடாதே. ஃபாதர் ஒரு அழகு பாட்டு பாடுவார். நான் பாடு போல, வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். நீ தொட்டுக்கிடவே முடியாது, அது ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, அப்போ நாம் ஆஸ்தியை தேடுகிறோமா, ஆண்டவரை தேடுகிறோமா? அடுத்த கேள்வி. முதலாவது முன்னுரிமை எதற்கு கொடுக்கிறோம்? ஆஸ்தியை தேடுகிறோமா? ஆஸ்தினா நீங்கள் ப்ராப்பர்ட்டியை மாத்திரம் வைக்காதீங்க, உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் வைத்துக்கொள்ளுங்கள். அதை தேடி தகப்பன் வீட்டை விட்டு வெகு தூரம் சென்றான். அப்படிதானே? அப்படியே மெதுவாக கீழே வாங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான். புறஜாதியார் ஆண்டவரிலிருந்து தூரமாய், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் சமீபமானீர்கள். சரியா? தூரமாய் இருந்த நாம். அடுத்த கேள்வி, இப்போ எங்க இருக்கிறோம்? ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளேயே, வீட்டுன்னா கர்த்தருடைய அந்த ஹோல்டுக்குள்ளேயே இருக்கிறோமா, அல்லது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காய் அவரை விட்டு தூரமாய் போயிருக்கிறோமா? தூர தேசத்துல வாசம் பண்ணினால் சீஷனானவன் குறைவுபடுவான். திரும்பி வந்தே ஆக வேண்டும். ஆமென், ஆமென். ஜாஸ்பர் இது லீட் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரைக்கான காரியம் இதுதான். அதாவது திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லிட்டே இருந்தான். அப்போ ரைட்டு, நீ எங்கே விழுந்தியோ வந்து சேர். தகப்பன் வீட்டை விட்டு தூரமாக போயிட்டான். அவனுக்கு என்ன நடந்துச்சு? குறைவுபட தொடங்கி கடைசியில் அவன் என்ன பண்ணான்? அவன் நம்பி இருந்த ஆஸ்தியை அழித்து போட்டான். நீங்கள் என் கூடயே வாங்க. நம்பி இருந்த ஆஸ்தியை அழித்து போட்டான். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை தவிர வேறே எதன் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருந்தாலும் நிச்சயமாய் ஒரு நாள் உலகமும் அதில் உள்ளவைகளும் அழிந்து போம். தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். சரி, அப்போ என்ன செய்கிறான்? தூர தேசத்தில் போய் குறைவுபடுகிறான். அடுத்து நாம் பார்க்க வேண்டிய வசனம் 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர். 16 கூட வாசிடா. 16. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒரு பணக்காரனுடைய மகன் பன்றி சாப்பாடை சாப்பிடுறதுக்கு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை.
அவனுடைய குறைவு அப்படியா இருந்தது. நான் ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்யலைன்னா செக், பன்றிகள் மத்தியில் இருக்கிறோமா என்று. எனக்கும் சேர்த்தே தான் எல்லாம். எந்த கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தின் மத்தியிலேனே இருக்கிறாய்? எது கர்த்தர் அருவருக்கிறார் என்று தெரியுமோ அதிலிருந்து நிச்சயமாய் விடுபட வேண்டும். ஆமென். கர்த்தரிடத்துல கேட்டால் விடுபட வைப்பார். விடுபட்டு பன்றியினிடத்திலிருந்து மனம் திரும்பி வர வேண்டியது சீஷனுடைய கடமை. சரி, அப்ப எந்த அருவருப்புக்கு அருகாமையில் இருக்கிறாய்? இன்றே அதை விட்டு விலக வேண்டும். அது செல்ல பாவமா இருக்கலாம். அதான் எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். அதுக்கு கரெக்ட் மீனிங் your pet sins. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் எது எது பாரப்படுத்துதோ அது எல்லாம் நமக்கு தெரியும். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்க போறோமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ட்ராக்ல பொறுமையோட தான் ஓடியாக வேண்டும், வழி இல்லை. மாரத்தான் ரேஸ்ல ஓடுறவன் 4வது ட்ராக்ல ஓடும்போது அது கஷ்டமா தான் இருக்கும். 2 பக்கம் 2 பேர் ஓடிக்கிட்டு இருப்பான். நாட் மேரத்தான், ரன்னிங் ரேசஸ். நான் அந்த கடைசி ட்ராக்ல ஓடினா ஈஸியாக ஓடி இருப்பேன் அப்படின்னு கண்ட்ரியில் அவன் சொல்ல முடியுமா? கடைசி ட்ராக்ல ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், 2 பேரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணானுங்கன்னு. இல்லை, நீ 4வது ட்ராக்ல ஓடுன்னு ஆண்டவர் வைத்திருந்தா நீ போய் முதல் ட்ராக்ல ஓடி நீ வின் பண்ணி பந்தய பொருளை பெற்றுக்கொண்டாலும் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால தான் பவுல் எழுதுகிறார் பிலிப்பியர் 3 லக்கை நோக்கி தொடர்கிறேன். நீ பார்க்க வேண்டியது ஆண்டவரை மாத்திரம்தான். எபிரேயர் 12 அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வாசிக்க வேண்டாம். தனக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதத்தை தாங்கி சகித்து கொண்டவரே நினைத்து கொள்ளுங்கள் என்று. எனவே நம்ம அவரை தான் மாடலாக வைத்திருக்கணும். ஆமேன், ஆமேன். இவங்கள்லாம் நமக்கு சப்போர்ட் தான். பவுல், பேதுரு, தாவீது, இதெல்லாம் இதையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்க கூடாது. ஆமேன். ஆண்டவரிடத்துல என்ன இல்லாததை மனுஷரிடத்துல நாம் பார்க்க போகிறோம் இல்லை. சரி, இப்போ நாம் என்ன சொன்னோம்? நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட வேண்டும். நீங்கள் சொல்லலாம் அந்த பாவமெல்லாம் எங்களுக்கு இல்லைன்னு. பொருளாசை, பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை என்ன கொடு. அப்படியானால் என்ன கிடைத்தாலும் திருப்திப்படவே மாட்டோம். ஆமேன். பாத்திரம் நிரம்பியே வழியாது. என்னைக்கும் குறைவாக தான் உட்காந்துருக்கு. ஏன்னா ஓட்டை அங்கே இருக்குது, பெரிய ஓட்டை. அதனால் ஆண்டவருடைய ஆவியானவர் அதை அடைக்கும்படி நம்மை அழைக்கிறார். சரி, அடுத்ததாக திரும்பி வந்துட்டான். நம்ம அதுக்கு வந்துடுறோம். 20வது வசனத்துக்கு நாம் வந்துடுறோம். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் ஆண்டவரே நான் பாவம் செய்தேன். தூரத்துலேருந்து யோசிச்சு பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த மகன் எவ்வளவு கேவலமாக வந்தானோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் நாம் எந்த பாவியானாலும் ஏற்றுக்கொள்ளுவார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். உடனே ஆண்டவர் ரெக்கக்னைஸ் பண்ணுவார். ஆமேன். தாய் தகப்பன் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமோ, மற்றவர்கள் பண்ண முடியுமோ, ஆனால் ஆண்டவர் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவார். ஸோ கம் பேக், கம் பேக். அப்போ என்ன ஆண்டவர் செய்கிறார், தகப்பன் செய்கிறான்ன்றது தான் நான் உங்களை முன்னால் இன்னைக்கு வைக்கிறேன். ரைட்டா? முதல்ல உயர்ந்த வஸ்திரம். இதுக்கு சப்போர்ட் வர்ஸ் எழுதி கொள்ளுங்க, நான் சொல்லிடுறேன். ஏசாயா 61:3 அடுத்தது 10. துதியின் உடையை உனக்கு கொடுக்கிறார். ஏசாயா 61:3 அடுத்தது 10. கடைசிமா சொன்ன போதும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கிறார். அப்போ கர்த்தரிடத்துல நாம் வரும்போது நாம் துதிக்கத்தக்கதாய் நம்மை ஏவுவார். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். நீங்க துதிக்கும் போது நான் டீனேஜில் கற்றுக்கொண்ட ஒரு ஃப்ரேஸ் நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஒரு அழகான புக்கு.
மெல்வின் கேரூத்தஸ் எழுதின பிரசன்ட் பிரேஸ் அவர் என்ன எழுதுவாருன்னு கேட்டிங்கன்னா, ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரின்னு சொல்றீங்கல்ல, சொல்லுவோமா மாட்டோமா? He says praise brings victory. ஸ்தோத்திரத்தோடு ஏறடு, அப்பதான் உடையும் கோட்டை. ஆமேன். அதனால குடு 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 குடுன்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் வெரி மச் அகேன்ஸ்ட் தட். பெத்தேல் எக்ஸ்பீரியன்ஸை விட்டு பெனியல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நம்ம போகணும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று தாவீது எழுதுகிறான். அவருடைய முகத்தை தேடும்போது அந்த பிரகாசத்துல எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஆமேன் ஆமேன். சரி, அடுத்தது மோதிரத்தை போடுகிறான். இதுக்கு வெளிப்படுத்தல நிறைய வசனம் இருக்கு, அதை நான் சொல்லலை, நேரத்தை நான் கட் பண்ணிட்டு போறேன். மோதிரத்தை போடுகிறான். 2 இடத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஒன்று ஆதியாகமம் 42, 41, 42. நீங்க வாசிக்க கூட வேண்டாமா, நான் சொல்லிடுறேன். 42, 41, 42. அடுத்தது ஆகாய் 2:23. ஆகாயில கடைசி வசனம், 2 அதிகாரம் தான் ஆகாயில. கடைசி வசனத்தை செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், ஏனென்றால் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆமேன். அப்ப அந்த பந்திக்கு அழைக்கப்பட்டவங்க அநேகர் யார் யாரையோ பிடிச்சி தெரிந்து கொண்டு உள்ள கொண்டு வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். many were called but few were chosen. நம்ம அந்த chosen குரூப்ல தான் இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் முதலாவது நமக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்துட்டு நம்ம கையில நீ முத்திரை மோதிரமாய் இருப்பாய், உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். இந்த முத்திரை மோதிரத்தை விளக்குவது தான் ஆதியாகமம் 42, 41, 42. என்னன்னா, பார்வோன் யோசேப்பை உயர்ந்த வஸ்திரங்களோடு ஏற்றி தன் கையில் இந்த மோதிரத்தை கழற்றி போடுகிறான். அந்த மோதிரத்தில் இருக்கிற அதிகாரம். சோ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நமக்குள்ளே முத்திரை போடப்பட்டிருக்கிறார். அந்த முத்திரையை நாம் துக்கப்படுத்த கூடாது. அந்த முத்திரை தான் உனக்கு சகல அதிகாரத்தையும் கொடுக்கிறது. ஆமேன் ஆமேன். சகல அதிகாரையும், தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிப்பாய், ஒன்று முன்னை சேதப்படுத்த முடியாது என்றால் நம் கையில் அந்த முத்திரை மோதிரம் இருக்க வேண்டும். ஆமேன். அதுக்கு தான் பேரு சிக்னட் ரிங் என்று சொல்லுவோம். அதை வைத்துத்தான் ராஜா முத்திரையை வைப்பான். எவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதனால ஜெபத்தில் போய் சொல்லுவாங்க, டோன்ட் கோ வித் அ பெக்கிங் போல், டோன்ட் பி அ பெக்கர் பட் பி அ பிலீவர்மாங்க. அப்போது நான் போய் சாமி கொடுங்க கொடுங்க கொடுங்க, ஐயோ கொடுக்கீங்க செஞ்சு கேட்குறேங்க, அது சிக்னட் ரிங் உன் கையில் இருக்குது, நீ அதை போட்டிருந்தேன்னு சொன்னால் கர்த்தரோட உறவு சரியாக இருக்கும் என்றால் நீ அதை வச்சு அடி. கர்த்தர் எதை தர உனக்கு வைத்திருக்கிறாரோ, ரொம்ப நான் அதை பிரியப்பட்டேன் ஜாஸ்பருடைய ஆராதனையில். அவர் நேரம், அவர் என்ன சாய்ஸ் உனக்கு வச்சிருக்கிறாரோ, that will be the best choice. ஆமேன் ஆமேன். சரி, அப்போ உயர்ந்த மோதிரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொளுத்த பாதரட்சை. இந்த பாதரட்சை பற்றி கட்டாயமே நான் சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உன் பாதரட்சை கலற்றி போடு மோசைக்கு, யோசுவாவுக்கு உன் பாதரட்சை சொல்லுங்க, நீ நிற்கிற இடம் பரிசு பூமி. புதிய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதரட்சியை போட்டுக்க. அப்படியா ஆண்டி? அப்போஸ்தலர் வாசிக்க வேண்டாம், 12:8 குறித்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 12:8 பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். தூதன் அவனை தட்டி எழுப்பி என்ன சொல்லுகிறான்? உன் பாதரட்சைகளை போட்டுக்கொள். இந்த பாதரட்சை எபேசியர்ல என்ன சொல்லுது? 6ஆம் அதிகாரத்துல சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஆண்டவர் எனக்கு என்ன வேலை கொடுப்பாரோ, பாஸ்டர் சொன்னாங்க நற்கிரியைக்கு ஆயத்தப்படுத்துகிறேன், அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஸ்லிப்பர்ஸ் போட்டோம்னா வெளியே போயிடுவோம் தானே நார்மலாக நம்ம. அப்போது ரெடியாக நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொல்லுவதை செய்ய நான் தயாராக இருக்கிறேன். அந்த பாதரட்சை என்னை பாதுகாத்து கொள்ளுகிறது. முள்ளிலிருந்தும் கல்லிலிருந்தும் இடறுதலிலிருந்தும் என்னை பாதுகாத்து கொள்ளுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. ரைட்டு. அடுத்ததாக கொழுத்த கன்றை கொண்டு வந்து புசித்தார்கள். இந்த இடத்துல இதை திருவிருந்திற்கு சமமாக கொண்டு போகிறேன்.
கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு அதுதான். இது இன்றைக்கு திருவிருந்து எடுக்கிற அன்னைக்கு வரமாட்டேன், திருவிருந்து வருவேன், எடுக்க மாட்டேன். ஆனால் நம்ம சபையில் எடுக்க மாட்டேன்னு ஆட்கள் இல்லை. அது மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பாரம்பரிய சபையில் போவோம், திருவிருந்து கொடுக்கும்போது ஒரு பெரிய குரூப் எஞ்சி வெளியே போயிடும். ஏன்னா முதல் ஆசீர்வாதம் அங்கேயே சொல்லிடுவாங்க. நான் எப்பயுமே நினைப்பேன், இவங்க ஏன் ஆசீர்வாதம் போடுறாங்க அப்படின்னு. அப்போது கடைசி ஆசீர்வாதத்திற்கு இருப்பது ஒரு சின்ன குரூப்பு தான் இருக்கும். அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். சரி, அப்போது நாம் அப்படியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது அடுத்த மூன்றாவது உவமை, அதிலும் மிகவும் வேகமாக போக போகிறோம். 10வது அதிகாரம், லூக்கா 10வது அதிகாரம். இது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அருமையான உவமை. இதில் புதுசாக சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. அப்போ இந்த கெட்டகுமாரனுடைய கதையில, அந்த உவமையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, எனக்கு இப்படியா என்னை ஆண்டவர் சேர்த்து தன்னுடைய வீட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார். அவருடைய வீடு, அவருடைய உறவு, அவருடைய பாதுகாப்பை விட்டு நான் வெளியே போக கூடாது. கர்த்தர் உன்னை சுற்றி போடுகிற வட்டத்தை விட்டு நீ வெளியே போனால் ஆபத்து காத்திருக்கிறது. சரியா? ரைட். இப்போ கடைசியாக மிகவும் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச நல்ல சமாரியன் உவமை. அப்படிதானா? அதுவும் தெரியாதா? சரி, ஒருத்தன் போய் கேட்குறான், எனக்கு பிறன் யாருன்னு. ஆண்டவர் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சமாரியன் என்ன செய்தான் அப்படின்னு காட்டுறார். இதில் 2-3 காரியங்களை மாத்திரமே உங்கள் முன்பதாக நான் வைக்கிறேன். 2-3 காரியங்கள் மாத்திரமே. முக்கியமாக இந்த ஒரு அழகான தீர்க்க தரிசனம் இருக்கிறது. என்ன? அதுக்கு முதல்ல வந்துருவோம். 35வது வசனம், லூக்கா 10:35. வாசிமா. மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். நான் திரும்பி வருவேன். எத்தனை பணத்தை கொடுத்தான்? 2 பணம். முந்தி ஆண்டவர் ஒன்று சொன்னார், 2 நாளைக்கு நான் நடமாட வேண்டும். அங்கே நம்ம என்ன சொன்னோம்? இதுவே கிறிஸ்து திரும்பி வருவார் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு பின்பு என்பதற்கு அவர் வாயிலிருந்து வருகிற காரியம். நீ பார்த்துக்கோ. அதாவது சமாரியன் குற்றுயிராய் கிடந்தவனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டான். கடைசியில் அவனை கொண்டு சத்திரத்தான் கையிலே கொடுத்தான். நம்மை அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் குற்றுயிராய் கிடந்த நம்மை எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய கையில் கொடுத்துருக்கிறார். இன்னும் 2 நாட்களுக்குள்ளே திரும்ப வருவேன். அதான் முக்கியம். திரும்ப வருவேன். இதை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் ஒப்பிடலாம். 3ஆம் நாளில் உயிர்ப்பேன். 2000 ஆண்டுகளுக்கு பின்பு திரும்ப வருவேன். அதனால் என்னத்த வந்தார் போனார் அப்படிலாம் ஒன்றுமில்லை. வரும்போது விட்டுட்டு போயிட போகிறாரு. நமக்கு அடிக்கடி நம்ம சபையில் கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தமாய், அதற்கு தயாராய் நம்மை வைத்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போது பரிசுத்த ஆவியானவர் கையில் விட்டுருக்கிறார். யோவான் 14 குறித்து கொள்ளுங்கள். 14, 15 முதல் 20 அந்த இடத்துல சொல்லியிருக்கு, தேற்றரவாளன் சத்தியாவி சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போ பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியானவர். அவர் எது மூலமாய் நடத்த முடியும்? அவர் எதை சொல்லி நம்மளை நடத்த முடியும்? சொல்லுங்க. தேற்றுவாரா? நான் சொன்னவைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இதை வச்சு தான் சொல்ல முடியும். அதனால அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, இந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, உனக்கு இது வருது அது வருதுன்னு போய் ஜெபம் பண்ணி வேதம் உங்களுக்கு அதை சொல்லலைன்னா எடுத்துக்கிடவே கூடாது. என்னுடைய பாலிசி அதுதான். ஆண்டவர் வசனத்தை வச்சு என்னோட பேசலைன்னா அது எனக்குரியது அல்ல. ஆமேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பெரிய இடத்துல உன்னை அடுத்த வருஷமே கொண்டு போக போகிறேன், அடுத்த வருஷம் கொண்டு போகலன்னா ஒன்று நீ வேறு பக்கம் ஓடுவேன், இல்லை நான் ஆண்டவரை விட்டு ஓடுவேன். ஆமேன், ஆமேன். எனவே ஆவியானவர் நம்மோடு பேசுவது இதை வைத்து மாத்திரமே பேச முடியும். அதுக்கு தான் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார்.
கடைசியாக அப்போஸ்தலர், இப்போ இது நமக்குன்னு சொல்லிட்டோம். சமாரியன் சொன்னதை வைத்து ஆண்டவர் சொல்றார், நீயும் போய் அந்தப்படியே செய் என்கிறார். தான் கடைசி பாயிண்ட். நீயும் போய் அந்தப்படியே செய் என்று அந்த பிறன் யார் என்று கேட்டவனுக்கு சொல்லுகிறார், வாலிபனுக்கு. அப்போ நாம் குற்றுயிராய் பாவத்தில் கிடக்கிற மக்களை கர்த்தரிடத்திலே வழிநடத்த வேண்டும், சபைக்குள்ளே வழிநடத்த வேண்டும், ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளே வழிநடத்த வேண்டும். ஆமென். இதுக்கு வசனம் இருக்கு சொல்றேன். அப்போஸ்தலர் 20, இதெல்லாம் நம்ம வெரி ஆஃபன் கேட்காத வசனங்கள். அப்போஸ்தலர் 20, 28, ஆகையால் 30 வரைக்கும் வாசிடுடா. 28 to 30. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள். ஒரு நிமிஷம், நான் போன ஒரு நிமிஷம். அப்போ எப்படி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட விட்டாரோ அதே போல நமக்கு தெரிந்தவர்கள், நம்மாலே கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள், இப்போ பாஸ்டர் எடுத்துக்கிட்டா சபையின் மக்கள், இல்லை நீங்கள் யார் யாரோட உலாவி அவர்கள்ட்ட ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்கிறீங்களோ அவர்களுக்கு உங்களைத்தான் கண்காணியாய் வைத்திருக்கிறார். அந்த மந்தை குறித்து மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். அந்த மந்தை குறித்து பாஸ்டரை பற்றி நமக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன்னா அவங்க மிகவும் எச்சரிப்பு. நாம் அப்படி யாரையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தோன்னா மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி கிறிஸ்தவ கள்ள போதகர்கள், கிறிஸ்தவ கள்ள தீர்க்கதரிசிகள், ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்றுக்கிறோம் என்று சொன்னால் எந்த ஆவி என்று கண்டுகொள். ஆமென். மனுஷனுடைய ஆவியா, பிசாசின் ஆவியா, பரிசுத்த ஆவியானவர் அங்கே சொன்னால் உனக்கு சொல்லாமல் விட மாட்டார். யாருக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. சரி, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அதனால நாம் ஆண்டவருக்குள்ள சத்தியத்தில் தரோவா இல்லைன்னா மாறுபாடான போதனைகளை ஒருபோதும் கண்டுகொள்ள முடியாது. மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களைப் போல அலைவோம். கள்ள போதனைகளால் இழுப்புண்டு மார்க்கம் தப்பி திரிகிற நட்சத்திரங்களைப் போல நாம் இருக்க வேண்டாம். சத்திய வசனம் சொல்லுகிறதே, ஆவியானவரை சொல்லி கொடுக்க சொல்லி சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிந்து கொள்வோம். நம்முடைய சபையில தெளிவான போதனை இருக்கிறது. எனவே ஒரு இடமாய் முந்தையே சொல்லியிருக்காங்க அங்கிள் ஒரு பிரசங்கத்தில், டோன்ட் பி மங்கி ஜம்பிங். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அது ஞாபகம் இருக்கிறவங்க என்னன்னு நீங்கள் அதை ரீகால் பண்ணிக்கொள்ளுங்க. மங்கி என்ன பண்ணும், இங்கே இருந்தால் எங்கெல்லாம் போத்தன் கீழே தான் விழணும். அது நாம் செய்யவே கூடாது. அதனால மிகவும் தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் சொல்லி இருக்கிறார், நான் திரும்ப வருவேன் என்று. அப்போஸ்தலர் 1:11 அதை தான் சொல்லுது, எழுதி கொள்ளுங்கள். இவர் எப்படி உங்களிடத்திலிருந்து எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். எப்படி போனார்? சீஷர்கள் மாத்திரம்தான் பார்த்தார்கள், வேற யாரும் பார்க்கவில்லை. ரகசிய வருகை யாருக்கு தெரியும்? அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆண்டவர் கீழே இறங்க போறதில்லை, மத்திய ஆகாயத்திலே நிற்க போகிறார், அப்படியே கூட்டிட்டு போயிட போறார். இது உண்மை. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அதனால உலகத்தாருக்கு தெரியாது. அவர் வந்து இங்கே பெரிய கலாட்டா கிடையாது. அது ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாளில் தான் இங்கே கால வைக்க போகிறார். எனவே மிகவும் ஜாக்கிரதையாய் அவருடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை விட்டு தூரமாகவே போகாதபடி அவர் நமக்கு எவ்வளோ அருமையான காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆவிக்குரிய நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்துக்கொள் என்று எபேசு சபைக்கு தூதன் சொல்லுகிறார். அப்போ அதே நிலைமையிலே keep the first love that you had for Christ. நீ ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் மேலே எப்படி நீ ஆசையா இருந்தியோ அதற்குள்ளாய் வந்து அவர் திரும்ப வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ அடிக்கப்பட்டாலும் குற்றவாய் போகிற சம்பவங்கள் நடந்தாலும் சத்திரத்தான் கையிலே கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொள்ளுவார். எனவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரைக்கும்
மத்திய ஆகாயத்திலே அவரோடு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய மகிமைக்கு நன்றி ராஜா. உம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானோர் சொல்லுகிறதை சபைகள் மாத்திரமல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் காது கொடுத்து கேட்கட்டும். கர்த்தாவே, ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் எவர்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர் என்று சொல்லியிருக்கிறீர். உம்மாலே நடத்தப்பட்டு உம்முடைய புத்திரராய் வாழ்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்து பந்தைய பொருளை நாங்கள் இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறோம். உங்களுடைய வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தருங்கள் சபையிலே ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வீராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ ஆண்டி. கைகளை